நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தாலும் அது நமக்கு பல வழிகளில் அறிகுறிகள் மூலமாக நமக்கு உணர்த்தினாலும் அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம அதை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுது. ஏன்னா இறைசக்தி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தான். ஆனால் அதை எவ்வாறு அறிந்து கொள்ளணும், அதை எப்படி உணரணும் அப்படிங்கிற அந்த பதிவை தான் இதில் நம்ம பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மில் சில பேர் பார்த்திங்கன்னா இறைவனை வழிபட்டாலும் ஆனால் அந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாகத்தான் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம கோயில்களுக்கு போவோம், வழிபாடுகள் செய்வோம், எல்லாமே செய்தாலும் இறைவனை நேரடியாக நம்ம பார்க்குத வரை நம்மளுக்கு அந்த நம்பிக்கையின்மை காரணமாக நம்ம அதை நம்பாமலே இருந்து கொண்டு இருப்போம். ஆனால் தெய்வத்தை நம்புறத, அதாவது நல்ல சக்தி அப்படிங்கிறத நம்புறத நம்ம தவிர்த்து தீய சக்திகள் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு நம்ம பயப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ எதிர்மறையான எண்ணங்களும் ஆற்றல்களும் இருக்கிற உலகத்தில் நேர்மறையான எண்ணங்களும் ஆற்றல்களும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த தெய்வ சக்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். எந்த ஒரு அதர்மத்திற்கும் தர்மம் தான் முடிவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல தெய்வ சக்தி நம்மை சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நாம் உணர்வது கிடையாது. சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்ய விஷயங்களை நாமே அனுபவம் செய்திருந்தாலும் அது தெய்வ சக்தியாக இருக்குமோ என யோசிப்பதற்கு பதிலாக கெட்ட சக்தி, அதாவது பேய் பிசாசுகளாக இருக்குமோ என்ற எதிர்மறையான எண்ணமும் அதனால் பய உணர்வும் தான் நம்முடைய மனதில் முதலில் தோன்றும். இப்போ பார்த்திங்கன்னா பகலில் இருக்கிற மாதிரி மனிதர்கள் நைட்டு இருப்பது கிடையாது. ஏன்னா பகலில் வெளிச்சமாக இருக்கும், நம்ம எங்கே சென்றாலுமே மனதைரியம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இரவில் ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிறதுனால அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் இரவில் நிறைந்து இருக்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சில நேரங்களில் விசித்திரமான உணர்வுகள் ஏற்படுவது அப்படிங்கிறத நம்ம நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு அறிகுறி மாதிரி தான் இருக்கும். அது நம்மளுக்கு நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம உணர்வதை தவிர்த்து எதிர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது உணர்ந்து நம்ம உணர்றது அப்படியே நமக்கு நடக்கிறது தான் அந்த இடத்துல நம்ம நிகழ்வாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, இல்லாத விஷயத்தை நம்ம இருக்குது அப்படின்னு உணர்ந்து கொண்டே யோசித்து கொண்டே இருந்தோம்னா அந்த இடத்துல மாயையானது உருவாகி கொண்டிருக்கும். ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு ஆற்றலுமே இருக்காது. அதில் நம்மளுடைய மன பயமும் அந்த மனக்கசப்பான நிகழ்வுகளும் தான் அந்த இடத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு பயம் அப்படிங்கிறது ஏற்படாது. சரி, தெய்வ சக்தி இருப்பதற்கான சில அறிகுறிகளை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா பொதுவாக பள்ளிகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பள்ளிகள் இல்லாத வீட்டில் 1-2 இருக்கின்ற வீட்டில் கூட அந்த சத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த பள்ளிகள் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த நேர்மறையான ஆற்றல்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அதை உணர்ந்து அந்த சத்தமிடுவதை நம்ம கவனிச்சிருப்போம். அதிகமாக இருக்கின்ற பள்ளிகள் கூட சத்தமிடாது. ஆனால் சில நேரங்களில் கம்மியாக இருக்கின்ற ஒரு சில வீடுகளில் கூட இந்த பள்ளியானது அடிக்கடி சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல நேர்மறையான ஆற்றலும் ஆன்மீகத்தன்மையும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏதோ அது சும்மா சத்தம் போட்டுட்ருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருந்தோம்னா, ஏன்னா பள்ளிகள் சாதாரணமாக சத்தம் போடுவது கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல சகுனம் நம்ம யோசித்து கிளம்பும் பொழுது கூட பள்ளி சத்தமிட்டால் அதில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், அது ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வோம். அதே போல் பார்த்திங்கன்னா பள்ளிகள் சத்தமிடுவது நம்ம ஏதாவது ஒரு நேர்மறையான சிந்தனையில் இல்லை செயல்பாடுகளில் நம்ம ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பள்ளியானது சத்தமிடுதுன்னா அதில் நமக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதில் முழு நம்பிக்கையோடு இறங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இது ஒரு தெய்வீக அறிகுறி அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டு இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என அர்த்தம். சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு. விருந்தினர்கள் வருகை, தெய்வ சக்தியின் நடமாட்டம், இறந்தவர்களின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை நம்மளுடைய வீட்டை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தால் உணவு வைத்த காக்கையானது சாப்பிட்ட பின்னும் அந்த இடத்துலேருந்து திரும்ப போகாது. நம்ம என்ன தான் விரட்டினாலும் அது திரும்ப திரும்ப வந்து நம்மளுடைய இடத்துல நின்று சத்தமிட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு பின்னால் உள்ள விஷயத்தை நம்ம அறிந்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா காகங்கள் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே போய் சத்தமிட்டு கொண்டு ஒரே இடத்துல இருப்பது கிடையாது. அப்போ அந்த இடத்துல இருக்குதுன்னா அதற்கு பின்னாடி உள்ள இவ்வாறான விஷயங்களை நம்ம அறிந்து கொள்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நம்ம எந்த ஒரு பூஜையிலையுமே ஈடுபட்டிருக்க மாட்டோம். பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் எதுவுமே செய்திருக்க மாட்டோம். ஆனாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சாம்பிராணி எதுவுமே காட்டாமல்ல சில சமயங்களில் நறுமணம் வீசும்.
குறிப்பாக மல்லிகைப்பூ வாசனம், சந்தன வாசனம், பன்னீர் வாசனம் போன்றவை வரும். இப்படி இருந்தால் கூட வீட்டில் தெய்வசக்தி உள்ளது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா ஆலயத்திற்குள்ளே நம்ம நுழைந்தாலே இவ்வாறான இந்த நறுமணங்களை நம்ம உணர முடியும். அப்போ நம்ம வீடே ஆலயமாக மாறுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வீடையும் நம்ம எப்பொழுதுமே நேர்மறையான ஆற்றலை வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா எப்பொழுதுமே தெய்வசக்தி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மை சுற்றி நாமளே நம்மளுடைய இருப்பிடத்தை எல்லாத்தையுமே தூய்மையாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் உண்மையானது. சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், சில நறுமண மல்லிகைப்பூ வாசம் எதுவுமே நம்ம வீட்டில் இல்லாதப்ப மல்லிகை வாசம் வடிஞ்சால் கூட அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஏதோ பேய் பிசாசாக இருக்குமோ, தீய சக்திகளுக்கூட நடமாட்டமாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் துர்நாற்றங்கள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குமே தவிர நல்ல சக்தி இருக்கின்ற இடத்துல எந்த ஒரு துர்நாற்றமும் அடிக்காது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அதனால் தவறான கருத்துக்களை புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் பயப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கற்பனையின் காரணமாக அந்த இடத்துல நம்மளுக்கு இல்லாதது கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சு தான் பயமானது ஏற்படும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா வீடுகளில் சில நேரங்களில் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அருகில் நிற்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு குளுமையான உணர்வு அல்லது அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு, யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் ஆகியவை தெய்வசக்தியிலே நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தீய சக்திகள் ஒருவேளை இருந்துச்சுன்னா யாரோ நம்மளை தாக்குது போல், தள்ளி விடுவது போல் இவ்வாறான விஷயங்கள் தான் நமக்கு எதிர்மறையான ஆற்றல்கள் இருப்பதை உணர்த்தும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளணும். தீபம் ஏற்றும் பொழுது கூட நம்ம தெய்வசக்தி இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். உதாரணம் பார்த்திங்கன்னா இப்போ தீபம் ஏற்றி யாகம் வளர்த்த ஆவகனம் போல பெரிய சுடராக அந்த தீபமானது எரிந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போல் பார்த்திங்கன்னா தீபத்தின் சுடர் வெள்ளை நிறத்திலோ சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வசக்தி அங்கு உள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். அதேபோல் காற்றே அடிக்காத போதும் கூட தீபச் சுடரானது வேகமாக அசைவது, படபடவென சத்தமிடுவது போல இருந்தால் தெய்வசக்தி இருப்பதை நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். அதே தீய சக்தி இருக்குது, அதை எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு முறை தீபத்தை ஏற்றினாலும் அது உடனே அமர்ந்து போகுதுன்னா அந்த இடத்துல நமக்கு தீய ஆற்றல் அப்படிங்கிறது எதிர்மறையான ஆற்றல்கள் நிறைந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது சிறப்பு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடும் பொழுதே நம்மளுடைய உடலானது சிலிர்த்து போகும். அந்த சிலிர்த்து போகின்ற நேரத்தில் கூட இறையருள் அப்படிங்கிறது நமக்குள்ள அந்த நேர்மறையான ஆற்றல் மிகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் தான் இவ்வாறான விஷயம் ஏற்படுது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அப்போ தெய்வசக்தி இல்லாத தீய சக்திகள் இருக்கின்ற அறிகுறியாக இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம ஆன்மீகம் சார்ந்த நேர்மறையான ஆற்றலை பெருக்கிக் கொள்வது தான் நல்லது. ஒரு வீட்டில் மிகவும் மோசமான நிலையே எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறதே இல்லைன்னா நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே இறங்கி அந்த வழிபாடு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது அது நமக்கு அந்த தீய சக்தி எதிர்மறையான ஆற்றல்கள் அங்கேருந்து விலக்கி கொள்ளும். அந்த இடத்துல நேர்மறையான தெய்வசக்தி நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யணும். அதற்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். கோயில்களுக்கு செல்லணும், வீட்டில் தினமும் விளக்கேற்றி இறைவனை வழிபடணும். எப்பொழுதுமே இறைத்தன்மையோடு இருக்கின்ற திருநாமங்களுடைய உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இப்படிப்பட்ட தெய்வங்களுடைய வழிபாட்டில் நீங்கள் முழு கவனம் செலுத்தி வீட்டுக்குள் இருக்கின்ற அந்த நேர்மறையான ஆற்றலை பெருக்கிக் கொள்ளணும். ஏன்னா நம்ம வீட்டில் தான் எப்பொழுதுமே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நேர்மறையான ஆற்றலை தான் வெளியே கொண்டு போய் நம்ம எப்படி நம்ம செய்கின்ற செயல்பாடுகளை எப்படி கவனத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது இவ்வாறான விஷயங்களில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ வீட்டிலேயே நம்ம எதிர்மறையான ஆற்றல்களோடு நிறைந்து வெளியே செல்லும் பொழுது நமக்கு வெளியில் எந்த ஒரு செயல்களில் ஈடுபட்டாலும் அதில் நல்லதொரு முறைப்படி நம்மளுக்கு முடிவு போகிறது கிடையாது. அதனால் தெய்வீகத்துக்குள்ளே இறங்கி ஆன்மீகத்தை நம்ம மேன்மேலும் பெருகி கொண்டு இவ்வாறான விஷயங்களை ஈடுபடுவது சிறப்பாக இருக்கும். அது தெய்வ சக்தியும் நமக்குள்ளே அதிகரிக்க செய்யும், எதிர்மறையான ஆற்றல்களை குறைத்து நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும். தெய்வ சக்தி இல்லாத வீடுகளில் இவ்வாறான ஆற்றல்களை எப்படி பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு தவறான சூழ்நிலை, தவறான எதிர்மறையான சிந்தனைகள் எதுவுமே இல்லாது. முதல்ல வீடுகளில் நாம் எப்பொழுதுமே நல்ல சொற்களையும் ஒழுக்கத்துடனும் நம்ம பேசி பழகி வாழ்வது தான் சிறப்பு. ஆனால் எதிர்மறையான நம்ம சொற்களில் பேசும் பொழுது வீடுகள்லையும் அந்த எதிர்மறையான ஆற்றல் தான் சூழ்ந்திருக்கும். முன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா முற்றம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அப்போ பஞ்சபூதங்கள் அப்படியே வந்து
அந்த ஆற்றலானது வீட்டுக்குள்ளேயும் பரவி இருக்கும். இப்போ இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஜன்னலை கூட திறப்பது அப்படிங்கிறது அரிதாகத்தான் இருக்கின்றது. ஏதோ ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் அந்த ரூம்குள்ளே அவங்க போய் இருந்துக்கிறாங்க, அவ்வளோதான். வெளியே வரும்போது தான் கதவை திறக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடமே ஃபுல்லாக இருட்டாக மூடியே இருக்கும் பொழுது அந்த இடத்துல எதிர்மறையான ஆற்றல்கள் தான் சூழ்ந்திருக்கும். பஞ்சபூதங்கள் சக்தியை நம்ம வீட்டுக்குள் உள்வாங்கி செல்லும் பொழுது தான் அந்த இறை அருள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதனால் வீட்டில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே நம்ம திறந்து வைத்து பழகுவதாக நல்லது. இரவு நேரங்களில் நம்ம பூட்டுறோம், பகல்லையும் நம்ம பூட்டியே இருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது உள்ளே வந்து போகாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். காற்று, நெருப்பு, ஆகாயம். நெருப்பு அப்படிங்கிறது சூரிய ஒளியிலேருந்து நமக்கு வந்து விடுகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான விஷயங்களை நம்ம மழை அப்படிங்கிறது நீரிலிருந்து வந்துடுது. எல்லாமே நம்ம வீட்டுக்குள் படர்ந்திருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லா சக்தியுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆலயங்களில் பார்த்திங்கன்னா எப்போயுமே வெட்ட வெளியான அந்த சமவெளிகள் அப்படிங்கிறது அமைந்து இருக்கும். நறுமணமான எப்பொழுதுமே நறுமணம் உள்ள பொருட்களை அவங்க வீச செய்வாங்க, மங்களமான ஒலிகள் பாடுவாங்க. இப்படி எதிர்மறையான ஆற்றல்களை தவிர்த்து நேர்மறையான ஆற்றல்களே மிகுதியாக இருக்கும். அதே போல் நம்ம வீட்டிலையும் பராமரித்து செய்யும் பொழுது வீடும் நமக்கு கோயிலாக மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எப்பொழுதுமே துர்நாற்றம் அடிக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடாது. வீடை தினமும் சுத்தம் செய்யணும், பூஜைகளை நம்ம ஈடுபடணும். அப்போ தான் வீடும் கோயில் போல் மாறும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கின்றது. நம்ம வீடை கவனிக்காமையே ஏதோ வாரம் தங்குறோம், தூங்குகிறோம், போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் அதே போல் தான் இருக்கும். வாரம் தங்குறோம், தூங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும். ஏன்னா நாம் முன்னேறி செல்லும் பொழுது தான் நம்மளுடைய வழித்தட பாதையும் நமக்கு நன்றாக அப்படி அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. நாமளே தடுமாறி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பாதையும் நம்மளுக்கு அப்படி தான் தெரியும். நேராக நம்ம போகணும் அப்படின்னு நினச்சா தான் நம்மளால் போக முடியும். இல்லை குழப்ப நிலையில் இருக்கிறோம்னா குழம்பி போய் தான் அந்த இடத்துல நிற்போம். தண்ணீரையும் தேவையில்லாமல் எந்த இடத்துலையும் சிந்தாதீர்கள். தண்ணீரே தேவையில்லாமல் தேங்க விடாதீர்கள். தண்ணீரை நம்ம தேவையில்லாமல் செலவழிக்கும் பொழுது அந்த இடத்துல இறை சக்தி அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறதும் ஐதீகம்தான். அதனால் இவ்வாறான விஷயங்களை நம்ம கடைபிடித்தாலே நம்மளுடைய வீடையும் நம்ம கோயில் போல் மாற்றலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேற்கூறிய அறிகுறிகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இவ்வாறு நீங்கள் உணர்ந்திருந்தீர்கள் என்றால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.